ஹார்லி டேவிட்சன் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் வந்து X440T அப்படிங்கிற மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு X440 ஸ்டாண்டர்ட் மாடலுக்கும் இப்போ லான்ச் பண்ண இந்த T வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த X440 பொறுத்த வரைக்கும் 2,80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த X440T அப்படிங்கிற மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு எந்த இடத்துல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெயில் செக்ஷனுங்க. ஸோ டெயில் செக்ஷன் வந்து கொஞ்சம் அப்டேட்டடான டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பில்லியனோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் X440 ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பில்லியனோட சீட் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் செக்ஷன் டெயில் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு ரீடிசைன் பண்ண அந்த சப் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரியர் செக்ஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் த்ராட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறைய ரைடிங் மோட்ஸ் இருக்குது. நிறையன்னு சொல்ல முடியாது, 2 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு அப்புறம் ரெயின் அப்படிங்கிற 2 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேனிக் பிரேக்கிங் அலர்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சர்ஸும் வந்து இந்த X440T வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஹார்லி டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிஷியல் பிக்கப் இருக்குது. டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி, இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற நேமுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ரீசெண்டாக கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, நான் அதை பார்த்தேன். ஸோ இதோட அண்டர் வாட்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இந்த மாடல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டான பொசிஷன் வந்து இருக்கு. இந்த மாடல் 2,80,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறதுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தா வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த பைக்கை பத்தின ஃபுல் ரிவ்யூவும் நம்மளுடைய எபிக் ஆட்டோஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வரும், மறக்காம பாருங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ரெட், பிளாக் அப்புறம் ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு ரீடிசைன் பண்ணி நியூ மாடல் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ 2025ஓட எண்டில் கடைசி மந்த்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த டைம்ல இந்த X440T அப்படிங்கிற ஒரு நியூ மாடல், அதுவும் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணது கண்டிப்பாகவே ஒரு பெஸ்ட்டான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் ஷாக் அப்சர்வர் இருக்குது. அண்ட் இந்த மாடலில் மோனோ ஷாக் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும். இன்னமும் வந்து பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருந்திருக்கும். ஏன் மோனோ ஷாக் கொடுக்காம இன்னமும் இதோட லுக்குக்காக தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் இன்டர்செப்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது லுக்குக்காக அப்படின்றதான் நினைக்கிறேன். பட் ஒரு ரோட்ஸ்டர், க்ரூசர் அந்த மாதிரி பைக்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபீச்சராக நம்ம வந்து மோனோ ஷாக்கு போனோம்னா இன்னமும் நல்லா இருக்கும். டெஃபினட்டாக இந்த நைட் ஷாக் சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதாவது ட்வின் ஷாக் அப்சர்வரும் நல்லா தான் இருக்கும். பட் மோனோ ஷாக் இன்னமும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை பேத்தோல்ஸ்லையோ விடும்போது இன்னமும் நல்ல ஒரு அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேனிக் அட்டாக் அலர்ட் சிஸ்டம் கொடுத்தது ஹார்லி டேவிட்சன் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நல்ல பில்ட் குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல உங்களுக்கு நிறைய வேரியண்ட்டும் இருக்கு. ஆல்ரெடி X440ல எஸ் பேஸ் மாடலே வந்து உங்களுக்கு 2,55,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. விவிட் மாடல் பாத்தீங்கன்னா 2,35,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பிரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய X440க்கு வந்து பிரைஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க இந்த X440T பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.